ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த மாப்பிள்ளைக்காரன் வந்து இவளை கடத்திட்டு வந்துடுவான்ல, கடத்திட்டு வந்துட்டு அவளை வந்து இப்போ தப்பிச்சு போன பார்க்கவும் அவளை கொண்டு வந்து அவர் ரூமில் அடைச்சி போடுறான். அடைச்சி கட்டி போட்டதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு, ஏன் நீ எப்படி நினச்சாலும் தப்பிக்க முடியாது, என்ன நீ சாதாரணமானவன் நினச்சிட்டியா? நான் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டேன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டேன். நீ எவ்வளோதுக்கு என்கிட்ட இது பண்ணுறியோ அவ்வளோதுக்கு உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டான். அதோட வாயை அடைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இப்போ ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுவானுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எப்படி இளவரசியை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எப்படியாச்சும் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அசிஸ்டண்ட் சொல்லுவான், இல்லை இளவரசிக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம், அவளை நம்ம தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோம், எதுக்கு தான் அவன் கடத்திருக்கான்னு இப்போ உள்ளார போனால் தானே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கிளம்புறான். அப்புறம் ஹீரோயினை காமிச்சா கட்டி போட்டு வச்சுட்டு எதுக்கு தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். அவள் கொஞ்சம் நேரம் ஆடி போயிடுறா. என்னங்க, எனக்காக நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்ற வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட கண்ணை முழிச்சு பாப்பா. கடைசியாக பார்த்தா அவன் தம்பிக்காரன் ஆனோடனே ஹீரோயினுக்கு வந்து என்ன இது, எனக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான், நான் வராமல் வேற யார் வருவாக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நீ அவன் தானே நினச்ச, எனக்கு போ, நான் உன்னை கூட்டிகிட்டு வரவே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கோவப்படுறான். சரிடா கோவப்படாத, எனக்கு என்னமோ அவர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் நீ வந்தது தாண்டா எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவனையும் இது பண்ணிகிட்டு இருக்கா. சரி, எப்படி உள்ளார வந்தேன்னு கேட்டப்ப அவன் ஒரு இதை வச்சு காமிக்கிறான். அது அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ வேண்டப்பட்ட கல் போல் இருக்குது. இந்த கல்லை காமிச்சா அவங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் போல், அதனால் அந்த இதை வச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். சரி, நீ இந்த ஜன்னல் வழியாக எகிரி குதி, நான் அங்கிட்ட போட் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கயிறை கட்டி அவகிட்ட இருந்துச்சுல, அந்த கட்டி வச்சுருந்தாங்களா, அந்த கயிறை எடுத்து ஜன்னல் வழியாக விட்டு, எப்படியாச்சும் நீ மெல்ல இறங்கிருவேலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்குறான். என்னை என்ன சாதாரணமானவன் நினச்சியாடா, உன்னை எத்தனை இடத்துல காப்பாற்றிருக்கேன், நான் அதெல்லாம் அசால்ட்டாக இறங்கிருவேண்டான்னு சொல்லிட்டு அவனை பிளான் போட்டு கொடுத்துட்டு இது பண்ணுறான். அந்த மாப்பிள்ளைக்காரனோட வேலை பார்க்குற பையன் தான் இவன்கிட்ட தம்பிக்காரனை வந்து உள்ளார வச்சு இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி அக்கான்னு சொல்லாமல் பொண்ணுங்களை பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறான் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட்டி ஜன்னல் வழியாக இறக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாள். சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அவள் மேலேயே சுற்றிக்கிட்டு தப்பிக்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த வந்து மாப்பிள்ளைக்காரன் வந்து உள்ளார வந்துட்டான். என்ன தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னால் அது முடியவே முடியாது, ஒழுங்காக என்கிட்ட கோஆப்ரேட் பண்ணிடு, நான் உன்கிட்ட வரமாட்டேன், நீயே என்கிட்ட வான்னு சொல்லுவான். அவளும் சரி, என்னமோ தான் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்றான், அந்த கயிறை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வாங்குற மாதிரி கையை வர்றான். இவன் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குவான். என்னை விடுன்னு இவ சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து தம்பிக்காரன் ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு, வேமா போன்னு அந்த படகுக்காரனை இது பண்ணிகிட்டு இருக்கான். இவன் நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, நான் எப்படியாச்சும் உன்னை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி, எனக்கு டீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட டீ கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளும் ஊட்டி விடலாம் சொன்னோன்னே இவனும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பையும் விடாமல் மறுபடியும் அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது டக்குன்னு எங்கேருந்து தான் வருவான்னு தெரில, ஹீரோ டக்குன்னு உள்ளார வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றி விட்ருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கயிறை வெளியில் விட்டு இறங்குவா. ஹீரோ வந்து ஒரு கல்லை விட்டு தான் எரிஞ்சிருப்பான். அது ஹீரோயினுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பா. அப்புறம் ஹீரோயின் வந்து விழப்போவா. அப்போ வந்து டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நான் உன்னை கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்துறா. இல்லை, நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, என்னால் நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டயலாக்லாம் பேசிட்டு அவன் கையை எப்படியாச்சும் விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து விட்டுறாதன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல, என்னால் உங்களுக்கு கஷ்டம் வேணான்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிருந்தப்ப விட்டதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே தொப்புன்னு விழுந்துடுறா. ஹீரோ பதறி போய் அவனும் பின்னாடியே குதிச்சதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து
தண்ணிக்குள்ளே முழுங்கிட்டு மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து உள்ளர வந்து விழுந்ததுக்கப்புறம் ஷூ எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பான். அவன் கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக கிட்ட கையை பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் வந்து அவளுக்கு வந்து முழிப்பு வர மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெளியில் அவளை எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டு படகுல ஏற்றி விட்டுருவான். அப்புறம் வந்து தம்பிக்காரன் வந்து கரெக்டாக படகையும் கொண்டு வந்து ஹீரோயினை ஏற்றிக்கிட்டு போயிடுவான். போயிட்டுருக்கும்போதே ஹீரோ வந்து தண்ணிக்குள்ளே போயிடுவான். தண்ணிக்குள்ளே போனோடனே இந்த மாப்பிள்ளைக்காரன் சொல்கிறான், அவங்கள எப்படியாச்சும் கொல்லணும், அவங்க இங்கேருந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தூரமாக போயிட்டாங்க, அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் சரி தண்ணிக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்ல, அவனை எப்படியாச்சும் கொன்றுங்க, அவனை யாரையாச்சும் ஒரு ஆளையாச்சும் நீங்கள் கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைக்காரன் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகியும் காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை தேடி இறங்கிடுறா. அதுக்கப்புறம் முதல்ல அவளுக்கு மூச்சு கொடுத்தான். இப்போ வந்து ஹீரோவுக்கு மூச்சு திணறுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மூச்சு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மயங்கி உள்ளறையே விழுந்துடுறான். ஹீரோயின் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்கா. அப்போ தம்பிக்காரன் எதுக்கு தான் எங்கள் அக்கா இப்படி பண்ணுறாளோ தெரியலை, அவளை காப்பாற்றினதுக்காண்டி நான் ஒவ்வொரு தடவையும் போகிறேன், ஆனால் அவனை தேடியே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் அங்கே பார்த்தா புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு எப்படியாச்சும் மேலே கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போயிட்டுருக்கா. அந்த வில்லங்காரன் சொல்கிறான், எப்படியுமே இவங்களை எதுவுமே பண்ண முடியாதா, உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வேலை பார்க்குறவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவன் சரி வாடா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மேலே தூக்கி வச்சிட்றா. அவளை உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி மூச்சு கொடுக்க போவா. தம்பிக்காரன் இல்லை நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன், நீ அவனுக்கு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாயில் மூச்சு கொடுக்கறதுக்காக கிட்ட போவான். டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணிடுவான், துப்பி விட்ருவான். துப்பி விட்டோன்னே எச்சில்ல வாய்க்குள்ளே இந்த தண்ணி வச்சுருந்துருப்பால, அதை துப்பி விட்ருவான். அப்புறம் தம்பிக்காரன் சொல்கிறான், அக்கா பாத்தியாக்கா இவன் வேணுக்குன்னு தான்க்கா பண்ணுறான், நம்மளை வந்து இது ஏமாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறான். இவனை நம்பாதன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஹீரோயினும் மயக்க நிலையில் தான் இருக்கான். வைத்தியெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் போய் சொல்கிறான், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து சரி விடுங்க எல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இவரை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோயின் நான் அவரோட மனைவி தானே, நான் தானே இவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பா. இந்த அசிஸ்டண்ட் பையன் சொல்கிறான், இல்லை உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் தாமதமாக தான் தூங்குவேன், நானே இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. சரி உங்கள் இஷ்டம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி நீங்கள் போய் தூங்குங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் அவரை தளபதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அசிஸ்டண்ட் நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோயின் உள்ளர வந்துட்டு சரி எதுக்காக என்னைய காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து முழிச்சதுக்கப்புறம் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ போய் தூங்கு, எனக்காக நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, சரி எதுக்கு என்னைய காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறா. அது ஹீரோ அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், நீ எதை பற்றியும் இப்போ என்கிட்ட பேச வேண்டாம், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட ரூமுக்கு போயிடுவாள். போயிட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவர் என்னை காப்பாற்ற வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி, அப்போ உங்களுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிண்டல் பண்ணோன்னே ஹீரோயின் சொல்கிறா, அவர் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாருடி, அவர் இருந்தாலும் என்னை காப்பாற்ற வந்தார், ஆனால் அவர் தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது என்னால் அவரை விட்டுட்டு இருக்க முடியலை, எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணுன்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியும், அப்போ உங்களுக்கு காதல் தான் வந்துருச்சு, அதை உங்களால் ஏற்றுக்க முடியலை இளவரசி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அவர் வந்து மனைவி விட்டுட்டு போயிட்டா கௌரவ குறைச்சல் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தார், மற்றபடி என் மேலே காதலும் ஒன்றும் இல்லை கீதலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அவரை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் அவர் வந்து உங்களை உண்மையானுமே காதலிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஹீரோயின் சொல்கிறா, ராத்திரி நேரத்தில் ஏண்டி என்னை தேவையில்லாமல் பேசி மண்டையை குழப்பி விட்ற, நீ எதுவும் பேசாமல் இருந்து என்னை குழப்பாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா.
சொல்கிறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி சரி விடுங்க நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்குறா, நீ வந்து எதுக்கு இப்போ திடீர்னு எப்போ பார்த்தாலும் அவருக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? அவர் போன தடவை எனக்கு பண்ணதை நீ மறந்துட்டியா? எனக்கு வாழ்வா சாவான்ற பயத்தை காட்டிட்டாரு, அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தம்பிக்காரனை காமிச்சா, எங்கள் அக்கா வந்து அவளையும் மீறி அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு, அதனால தான் அவளை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராடுறா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அசிஸ்டண்ட் சொல்கிறான், இல்லை அவங்க அப்படி இருக்கிறது நல்லது தானே ஒரு வகையிலையும், அவங்க அங்கேயாச்சும் சுதந்திரமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லை இருந்தாலும் இது ஒரு வகையில் வந்து கெட்டது தான், எனக்கு அவரை வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவளையும் மீறி ஆனால் அவள் வந்து அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன், இதுக்கு மேலேயும் அவள் விஷயத்தில் நான் தலையிடணுமா வேணாமான்னு கொஞ்சம் சிந்திச்சு தான் முயற்சி பண்ணணும், இருந்தாலும் எங்கள் அக்காவை நான் வந்து தனியாக விட மாட்டேன், எல்லா நேரத்துலையும் அவளை நான் பாதுகாப்பாக இருந்து பக்கத்துலேயே இருந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தம்பிக்காரன் சொல்கிறான், விஷயம் அது இல்லை, அந்த ஆளுக்கிட்ட ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது, அன்னைக்கு நான் பார்த்தப்ப அவருக்கு வந்து காயம்படவே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் எங்கள் அக்கா அவனை காப்பாற்றி கொண்டு வரும்போது நெஞ்சில் ரத்த காயத்தோடு இருக்கான், அது வந்து அப்போ பட்ட அடி மாதிரி எனக்கு தெரியலை, அதுக்கு முன்னாடி பட்ட அடி மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு வந்து எங்கள் அப்பாவை கொல்ல வந்தவங்களுக்கும் இந்த மாதிரி அன்னைக்கு அம்பு குத்து நடந்துச்சுல, ஒருவேளை அவன் தான் இவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட் கேட்குறான், நீங்கள் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வில்லங்காரனை காமிச்சா, இவன் வந்து எப்படி தான் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சா, இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன், இதுக்கு ஒரு வழியை காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இது பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோ காமிச்சா அவன் ரொம்ப இதுலேயே இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து அவள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவனை காப்பாற்றிட்டால, அதில் வந்து மெய் மறந்து இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட் கூப்பிட்டுட்டு, தளபதி என்னை பாருங்கள், நீங்கள் வந்து அடிபட்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கீங்க, என்ன தான் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சொல்கிறான், நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு பார்த்தா இளவரசியை நான் வேணால் ரகசியமாக கண்காணிக்கவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ கேட்குறான், இவ்வளவும் நடந்ததுக்கப்புறமும் இனிமேல் அவளை கண்காணிக்கணும்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட் பையன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் தானே அவங்கள கண்காணிக்க சொன்னீங்க, எனக்கு கண்காணிச்சு அதுவே பழக்கமாகி போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதுவே வேலையாக கொடுத்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வந்து அவன் மேலே காதல் வச்சுருக்கானா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி அவனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோ வந்து எப்படியோ நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த மல்யுத்த வீரர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் சட்டையை போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி போட சொல்கிறான். இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறான், அவளை பார்த்ததுக்கப்புறம் நைஸாக வந்து அவள் பார்க்கும்போது ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துடுறான். வந்ததுக்கப்புறம், நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. சரி, இங்கெல்லாம் ஆண்கள் விளையாடுற இது போட்டி செய்கிற இடம், இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு இருந்தால் என்ன, நான் வரக்கூடாதா, நான் ஒரு இளவரசி தானே, இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதா, நான் இதெல்லாம் கற்றுக்கக்கூடாதா, அன்னைக்கு நீங்களும் என்னை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தானே அன்னைக்கு அம்பு பயிற்சி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு பேசுகிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, ஆம்பளை ஆட்கள்லாம் அரைகுறையாக இருப்பாங்க, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இல்லையே நான் பார்ப்பனே, நீங்கள் பாட்டுக்கு சட்டையை கழட்டி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, இல்லை அவங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்தாங்கன்னு உளறி கொட்டிடுறா. எனது டெஸ்டிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக்காகி கேட்குறான். இல்லை சும்மா பயிற்சி எடுத்துக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், போர் அடிச்சிச்சுன்னு தான் வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கா, என்னடி லூசாடி நீ, கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அந்த ஆளுக்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லியிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவ சொல்கிறா, நான் வந்து உளறிட்டேன் தான், இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்கள் மேலே உள்ள காதல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, என்ன அவர் பாட்டுக்கு தானே இருந்தார், அவர் வந்து என்னை எங்கேயும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, இல்லை நீங்கள் ஒரு வேறு ஆண்மகனை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரொம்ப பொசசிவ் ஆகுறாரு, அதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, நீங்கள் பேசும்போது நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தீங்க, நான் ஆனால் அவரை கண்ணு பார்த்தேன், அவர் வந்து உங்களை எந்த ஆண்மகன்
ஆண்களையும் நீங்கள் துணி இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ரொம்ப இது கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பையன் கேட்குறான், இப்போ அவங்கள சண்டை போட சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். அதான் அவங்க போயிட்டாங்களே, இப்போ உனக்கு தெரியாதா அப்படி சட்டை போட சொல்லிக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்குற ஆள்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களை தேடி வந்து இளவரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் தம்பிக்காரனை பார்க்குறதுக்காண்டி அங்கே வாரான். வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி சொல்லு, உன்கிட்ட ஒன்று நான் கேட்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்தேன். சரி அந்த இடத்துக்கு நீ எப்படி சரியாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் இதே கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்தீங்க உங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். சரி அதெல்லாம் விடு, நான் கேட்குறது வேறு நீ கேட்குறது வேறு. நான் எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ எப்படி உனக்கு அந்த இடம் தெரிஞ்சிச்சு, நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் குறுக்க கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும், நானும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. சரி உனக்கு காயம் பட்டுச்சே, அது எப்படி இருக்குது, இந்த மருந்தை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மருந்தை கொடுக்குறான். ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு பட்ட காயம்லாம் ஆறிடுச்சு, இந்த மருந்தை வேணால் உங்கள் அக்காவுக்கு கொடுங்க. அவங்க பண்ணுற சேட்டைக்கு எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், இதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். தம்பிக்காரனும் அது எதுவும் சொல்லாமல் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்திருக்கு. என்ன அந்த லெட்டருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை பிரித்து பார்க்குறான். அதை பிரித்து பார்த்தா அதில் வந்து ஒரு ஒரு அந்த காலத்து லெட்ரு மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கோவமாயிட்டான். தம்பிக்காரனுக்கு ஒன்றும் புரியலை, இவன் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு உள்ளாடையும் ஒரு லெட்டரும் இருக்குது. என்ன லெட்ருன்னு தம்பிக்காரன் பிரித்து பார்த்தா, இந்த மாதிரி உன் பொண்டாட்டியை நான் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணதே திரும்பி யூஸ் பண்ண மாட்டேன், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கான். அதை பார்த்தோன்னா தம்பிக்காரனுக்கும் கோவம் வந்துருச்சு, ஹீரோவுக்கும் கோவம் வந்துருச்சு. ஹீரோ கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, அதை வேகமாக அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்க்கு மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு, சரி சொல்லு, அன்னைக்கு அவன் உன்னை கடத்திட்டு போனாலும் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, என்ன கேட்குறீங்க நீங்கள், என்னை தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது, அவன் என்னை கடத்திட்டு போனால் என்னை அவன் தப்பாக நடத்தினா நான் கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ உண்மையை சொல்லு, அவன் உங்ககிட்ட எதுவும் அத்துமீறி நடந்துக்கிட்டானா, நீ சொல்கிறத வச்சு தான் நான் எது இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி அப்படியே நடந்திருந்தாலும் நீங்கள் என்னைய வேணான்னு சொல்லிடுவீங்களா, நான் வந்து அப்படிப்பட்டவன் நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்ருங்க, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன என்கிட்ட கேட்குறேன்னு ஹீரோ கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.